இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்பா 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 சித்தி 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 கதவை திறங்க. டேய் சித்தி டேய் எழுந்திருடா, கதவை திறடா. அப்பா யார் இந்த நேரத்துல? அப்பா 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 என்னாச்சுப்பா? அப்பா 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 எழுந்திருங்கப்பா. அப்பா 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 என்னாச்சுப்பா? அப்பா அப்பா எழுந்திருங்கப்பா. அப்பா 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 அம்மா பாகி, என்னம்மா பாகி, அப்பா அப்பா என்னாச்சுமா? உங்களுக்கு ஒண்ணும் ஆகல? உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? எனக்கு என்ன ஆக போகுதுமா? ஆமா, இந்த நேரத்துல எப்படிமா வந்த? என்னாச்சு? இவ்ளோ காலையில வந்திருக்க? இந்த நேரத்துல எப்படி வந்த? என்னாச்சு பாகி? கெட்ட கனவு ஏதாவது கண்டியா? ஏம்மா, உன் அப்பா இருமி இருமி அப்படியே சாகர மாதிரியே வந்துச்சா? அப்பா என்ன சொன்னாருப்பா? யாராவது சொல்லுங்களேன். ஆ, 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 அது ஆ, உனக்கு இன்னும் 4 நாளைக்குள்ள கல்யாணம் பண்ணி வைக்கணுமா அம்மா? அப்படி ஒருவேளை கல்யாணம் நடக்கலன்னா அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில கல்யாணமே இல்லையே. உனக்கு கஷ்டமெல்லாம் தீர்ந்து போய் நீ சந்தோஷமா இருக்கணும்னா உனக்கு கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு அருமா. இல்லப்பா, நான் தான் உங்ககிட்ட சொன்னல, உங்களோட உடம்பு சரியாகிற வரைக்கும் எனக்கு கல்யாணத்தை பத்தி யோசிக்கிற ஐடியாவே இல்ல. அப்படி நான் சொல்லாதம்மா. என் உடம்பு சரியாகிற வரைக்கும் காத்திருந்தோம்னா அது கஷ்டம். இன்னும் 4 நாளைக்குள்ள உனக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுக்கு இது இல்லப்பா. பாருமா, நான் முடிவு பண்ணிட்டேம்மா. என்ன இது? பணத்தை நீங்க எடுக்கலைன்னா பீரோக்குள்ள வச்ச பணம் எங்க போகும்? என்னது, பணத்தை காணோமா? ஆமாங்க. என்னடி சொல்ற? லாக்கர்ல வச்ச பணம் எப்படி காணாம போகும்? என்னமோங்க, எனக்கும் அதுதான் புரிய மாட்டேங்குது. என்னாச்சு சார்? வீட்ல வச்சிருந்த பணத்தை காணாரா தோட். நம்ம வீட்ல திருடு போயிடுச்சா? நீங்க வேற எங்கயாவது மாத்தி வச்சிட்டீங்களா? இது வரைக்கும் இப்படி நடந்ததே இல்லையாமா? அதான் எனக்கும் ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. லாக்கர்ல வச்ச பணம் அப்படி எங்க தாண்டி போயிருக்கும்? என்னாச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? லாக்கர்ல வச்சிருந்த பணத்தை காணோமாடா. வாட்? நம்ம வீட்ல எப்படிப்பா மிஸ் ஆகும்? அம்மா, எங்கேயாவது வச்சுட்டு மறந்து போயிட்டீங்களா? ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. இல்லப்பா, நான் எப்பவுமே வைக்கிற பீரோக்குள்ள தான் வச்சேன்.
நேத்து உங்ககிட்ட அந்த பணத்தை யார் எடுத்துட்டு வந்து கொடுத்தா ஆண்டி? மிஸ் அம்மா. நீங்க லாக்கர்ல அந்த பணத்தை வைக்கும்போது மிஸ் அம்மா அங்கதான் இருந்தாளா? இருந்தா. அப்படின்னா யார் எடுத்தாங்க, யாரு எடுத்திருப்பாங்கன்னு இந்நேரம் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ராத்தோர், சார். மிஸ் அம்மாவுக்கு கால் பண்ணு. சரிங்க சார். ஐயோ, மிஸ் அம்மா போனை மேலே வச்சுட்டா போல இருக்கு. போன் கூட வீட்லயே தான் இருக்கு அவர். தப்பு எங்க நடந்திருக்கு, யாரால நடந்திருக்குன்னு இப்ப உனக்கே தெரியும். போனை வீட்ல வச்சுட்டு போயிட்டா அவ தப்பு பண்ணிருக்கான்னு அர்த்தமா? அவ அப்படியெல்லாம் பண்ண மாட்டா, எனக்கு நல்லா தெரியும். இவங்களுக்கு சொன்னா புரியாது. குப்தா, போனை வீட்ல வச்சுட்டு போயிட்டா அவ தப்பு பண்ணிருக்கான்னு அர்த்தமா? அவ அப்படியெல்லாம் பண்ண மாட்டா, எனக்கு நல்லா தெரியும். இவங்களுக்கு சொன்னா புரியாது. குப்தா, குப்தா, குப்தா. என்னாச்சு மகளே? வீட்ல பணத்தை காணோம். இந்த மனோஹரி மிஸ் அம்மா தான் திருடிட்டான்னு சொல்றா. மிஸ் அம்மா காலையில இருந்தே ஆளை காணோம். போன் கூட வீட்ல தான் இருக்கு. வீட்ல எல்லாரும் மிஸ் அம்மா மேல சந்தேகப்படுவாங்களோ என்னமோ. அந்த பாலகி அந்த மாதிரி ஆள் இல்லையே. ஐயோ, அந்த விஷயம் எனக்கும் தெரியுங்க. ஆனா நான் சொன்னல, நேத்து அத்தையும் மிஸ் அம்மாவும் சேர்ந்துதான் கபோர்ட்ல பணத்தை வச்சாங்க. அந்த பணத்தை இப்ப காணோம். அதே மாதிரி மிஸ் அம்மாவையும் காணோம். இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அப்படி தோணுது. அப்படின்னா அந்த பணம் எங்க போச்சு? அதான் எனக்கும் புரியல குப்தா. பணம் தொலைஞ்சு போச்சு. கண்டிப்பா யாரும் எடுத்திருக்காங்க. ஆனா மிஸ் அம்மா எடுத்திருக்க மாட்டா, எனக்கு தெரியும்.